पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 18வது நாள் போரில் பீமசேனன் துரியோதனுடைய நாபிக்கு பின்புறமாக அடிக்க துடை இரண்டும் முறிந்து சாவின் விளிம்பில் இருக்க இதை கண்ட 3 பேர் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன் காண சகிக்காது. இப்பேற்பட்ட தர்மாத்மாவுக்கு இவ்வளவு கீழ் நிலையா அப்படின்னு அஸ்வத்தாமன் அழத் தொடங்கினான். கூடவே சபதம் செய்தான், இன்று இரவிற்குள் பாஞ்சாலர்களையும் பாண்டவர்களையும் முடிப்பேன் என்று சபதம் செய்தான். அந்த நேரத்திலும் கமண்டல நீரை வரவழைத்து சேனாதிபதி ஆக்கினான் துரியோதனன். இரவோடு இரவாக 3 பேரும் சேர்ந்து அந்த சிபிரத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க விடாது அனைவரையும் கொன்று தீர்த்தனர். அஸ்வத்தாமன் யமதர்மராஜனை போல இருந்தார். அந்த சிபிரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள், ஆயுதம் இல்லாதவர்கள் என்கின்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் கண்ணில் யாரையெல்லாம் கண்டானோ அவர் அனைவரையும் கொன்று தீர்த்தான் அஸ்வத்தாமன். இப்போ இந்த உலகத்தில் அழியும் நிலை வரும் பொழுது எப்படி நல்லவர் கெட்டவர் என்கின்ற எந்த பாரபட்சமும் இல்லாமல் அனைவரையும் சம்ஹாரம் நடக்க இருக்கிறதோ அதுபோல சிபிரத்திற்குள் யார் ஒருவரும் உயிரோடு இல்லை என்கின்ற நிலைமையில் விடியற் காலை 4:30 மணிக்கு ஜெயகோஷம் செய்தனர் 3 பேரும் சேர்ந்து கொண்டு. இந்த இடத்தில் பிழைத்தவன் யார் அப்படின்னா திருஷ்டத்யும்னனுடைய சாரத். இரவு நேரம் அந்த சிபிரத்திற்கிருந்து வெளியே வரும்போது கிருதவன்மன் பார்த்தான். நேரா தன்னுடைய வாளினால் ஓங்கி அடிக்க கீழே விழுந்து சுருண்டு இறந்தது போல் நினைத்தான். இருட்டில் அவன் இறந்து விட்டான் என நம்பி அடுத்த கட்டத்திற்கு செல்ல இவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடி மறைந்தான். இவன் ஒருவன் தான் பாண்டவர்களிடம் இந்த சிபிரத்தில் நடந்த செய்தி இதனை கொண்டு சேர்த்தது. ஆனால் இந்த சிபிரத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு கனவு விழுந்து கொண்டே இருந்தது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் கனவில் காளியை கண்டுகொண்டே வந்தனர். அதுவும் எப்படி அப்படின்னா உக்ர ரூபத்தோடு, சிவப்பு கண்கள், நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு, சிவப்பு வஸ்திரம் முடித்து கொண்டு சம்ஹார மூர்த்தி என மகா காளியை பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் சொல்ல போனால் கழுத்தில் கயிறை இறுக்கி அத்தனை பேரையும் கொன்று குவிப்பதாக கனவு இவர்கள் அனைவருக்கும் விழுந்தது. இறப்பு கூட தன்னை வந்து சேரும் பொழுது ஒரு அலார்மிங் முன்னெச்சரிக்கை என்பது ஒவ்வொருவருக்கும் 7 நாட்களுக்கு முன்னதாகவே காண்பிக்கும். இது சாஸ்திரங்கள் கூறுகிறது. நமக்கு அது தெரியறதில்லை. பட் தெரிஞ்சாலும் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சாவை நாம் தடுத்து நிறுத்திவிட முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. இது ஏற்கனவே எழுதியது. இப்போ தப்பித்த ஒரே ஒருவனான திருஷ்டத்யும்னனுடைய சாரதி நேராக தர்மராஜனிடம் ஓடி வந்து அங்கு நடந்த அனைத்தையும் அஸ்வத்தாமன் அத்தனை பேரையும் வீழ்த்தினான். தப்பி வெளியே வருபவர்களை கிருபாச்சாரியாரும் கிருதவர்மனும் கொன்று குவித்து இன்று யார் ஒருவரும் உயிரோடு இல்லை என்கின்ற ஒரு செய்தி தன்னை சொன்ன உடனே தர்மராஜன் ஆடி போய்விட்டு அவனுடைய கவலையெல்லாம் திரௌபதிக்கு எப்படி இந்த விஷயத்தை எட்டுவது. ஏன்னா திரௌபதியினுடைய தாயின் வம்சம் அப்படின்னு யார் ஒருவரும் உயிரோடு இல்லை. அவருடைய தந்தையானவன் அவனும் அடிந்தான், துரோணாச்சாரியார். இப்பொழுது திருஷ்டத்யும்னன் இருந்தான். அவனுடைய சகோதரன்
மற்றும் அந்த பாஞ்சாலர்கள் அத்தனை பேரும் இழந்து திரௌபதியை தவிர வேறு யாருமே தன்னுடைய வம்சத்தவர் ஒருவரையும் இல்லாமல் செய்து விட்டான் அஸ்வத்தாமன். இந்த செய்தி திரௌபதி கேட்டால் என்ன நினைப்பார்? இப்போ தர்மராஜனுக்கு துக்கம், அதிலிருந்து வெளியே வர முடியல. நகுலா நேரா திரௌபதியை கூட்டு வா இங்கே அப்படின்னா, ஏன்னா பக்குவமாக சொல்ல வேண்டும். நேரா வந்தா திரௌபதிக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே தலை சுற்றி கீழ் விழுந்தாள். இந்த செய்தியை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் க்ஷண நேரத்தில் விழுந்தவள் சுதாரித்து எழுந்து பீமசேனத்திர சொன்னான், என்னன்னா, நாம் வெற்றி பெற்று தோற்றுள்ளோம், அவங்கள் தோல்வியுற்று இன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாருங்க, இந்த உலகத்தில் இந்த சம்பத்து என்பது எப்படியெல்லாம் விளையாடுகிறது பார்த்த ஐயா. ஏன்னா செல்வம் வருகிறது போகிறது, ஒரே இடத்தில் நிச்சயமாக ஒருவரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை. பகவானுடைய இச்சை இது என்று நினைக்கும் பொழுது இதை மீறி நம்மால் எதுவும் சொல்ல முடியாது. சரி, ஆனால் பகவான் கிருஷ்ணன் நம் கூட இருக்கும் பொழுதே இந்த மாதிரி நடந்திருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது அவர்களை சார்ந்தவர்கள் இறந்த அனைத்து விஷயத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு ஒரு இரவிற்குள் பழி தீர்த்து கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனா, ஒருவனுடைய செயலால் நாம் அனைத்து பந்து பாண்டவர்களை இழந்தோம். நேற்று மாலை எவ்வளவு அந்த ஜெயம், அந்த வெற்றியை கொண்டாடினோமோ, இன்று அந்த துக்கம். தந்தை இழந்து, தம்பிகளை இழந்து, பாஞ்சால சகோதரர்களை இழந்து, பாருங்க, தாய் வழி என்று சொல்வதற்கு இனி ஒருவர் கூட இல்லை. உடனே திரௌபதி பீமசேனனை பார்த்து கூறுகிறாள், ஒரு தக்க அடி அஸ்வத்தாமனுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் பீமசேனா. இந்த காரியத்தை செய்தவன் நிச்சயமாக உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னுடைய துக்கம் எனக்கு தேவையில்லை. உடனே பீமசேனன் வெகுண்டு எழுந்து, திரௌபதி அஸ்வத்தாமனை நான் விடமாட்டேன், மட்டுமல்ல அந்த 3 பேர்கள் இருக்கிறார்களே, அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், கிருதவர்மன், 3 பேரையும் நிலத்தில் சாய்ப்பேன் என்று பீமசேனன் சொன்னான். ஆனால் அங்கிருந்து தர்மராஜன் வந்தான், பீமா பீமா ஒரு நிமிஷம். ஏன்னா அவன் எப்பவுமே சமாதானத்தினுடைய அறிகுறி. எல்லாரும் இறந்து விட்டார்கள், இப்ப இருப்பது அப்படின்னு சொல்லிட்டா இவன் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதற்காக பழி தீர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. தர்மராஜன் உடனே இந்த நேரத்திலும் தர்மத்தை பற்றி பேசிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனா, இந்த உலகத்தில் யார் ஒருவரும் சாஸ்வதமாக வாழ முடியுமா என்றால் இல்லை. இன்னும் சொல்ல போனா பாருங்க, உன்னுடைய அதிர்ஷ்டம் தர்மராஜா, நீ மனதில் நினைத்தபடி உன்னுடைய ராஜ்யத்தை நீ பெற்றாய். ஆனால் 5 குழந்தைகளை நான் இழந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் கூட துக்கம் இல்லை இல்லையா அப்படின்னு திரௌபதி தர்மராஜனை பார்த்து கேட்கிறார். உனக்கு ராஜ்யம் கிடைத்தால் போதும், அப்ப சமாதானத்திற்கு செல்ல வேண்டும், அவர்களை எதுவும் செய்யக்கூடாது. அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யுவை தர்மத்துக்கு மாறாக அனைவரும் சேர்ந்து அநியாயமாக கொன்றார்களே, அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா? தர்மத்தை பற்றி இன்னும் உங்களுக்கு நினைப்பு வந்து கொண்டிருக்கிறதா? எல்லாரும் உறங்கிக் கொண்டிருந்தவர்களை வந்து நயவஞ்சகமாக அத்தனை பேரையும் பழி தீர்த்திருக்கிறான். மகா பாப்பியான அவனை நாம் பழி தீர்க்கவென்றே என்றால் இப்போ என்ன செஞ்சான்னா, அவர்கள் மரணம் எய்துவரை நான் இனி உண்ணமாட்டேன், உபவாசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உடனே இதை பார்த்த உடனே தர்மராஜன் ஆடி போயிட்டான். நாம சமாதானம் எந்த உயிரையும் எடுக்க வேண்டாம் என்கின்ற நிலையில் சொன்னோம். ஆனால் அவன் உயிரோடு இருக்கும் வரை உணவுண்ண மாட்டேன் என்று உபவாசத்தில் அமர ஆரம்பித்து விட்டாள் திரௌபதி. பாருங்க, சத்திரிய தர்மத்திற்கு அனுகுணமாக யோசனை செய்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, ஸ்வர்க்கத்தில் வீரர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது இருப்பார்கள். அதாவது எப்படின்னா,
யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் இறந்தார்களோ சத்திரிய தர்மத்தின்படி அவர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்வர்க்க பிராப்தி என்பது உண்மை. அஸ்வத்தாமன் பாருங்க, குரு புத்திரன், இவ்வளவு பெரிய இழிவான செயல் செய்திருக்கிறார். அப்போ ஒரு யோசனை செய்யலாம், அவனை ஒருவேளை கொன்றால் அவன் இன்னும் ஸ்வர்கலோகத்தில் அவன் அனுபவிப்பான். அது இருக்கக்கூடாது. அவன் உயிரோடும் இருக்க வேண்டும், ஆனால் நடைப்பிணமாக இருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அப்போ அவனுடைய தலையில் ஒரு மணி இருக்கும். யாரு? அஸ்வத்தாமனுடைய தலையில். அது எனக்கு வேண்டும் என்று திரௌபதி கேட்டார். ஏன்னா எப்பொழுது மணியை எடுத்தார்களோ அவன் இருந்தும் இல்லாதவனாக ஆவான். உடனே பீமன் உடனே கிளம்பிட்டான். இப்பொழுது மணியோடு திரும்பி வருகிறேன் அப்படி. இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அந்த இடத்தில் வந்து, தர்மா, இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? பீமசேனனை ஏன் தனியாக அனுப்பி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கொண்டு கூறினான். அப்போ ஏன்னா அஸ்வத்தாமனிடம் ஒரு அற்புதமான அஸ்திரம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா பிரம்மசிரோ அஸ்திரம் என்று அதற்கு பெயர். துரோணாச்சாரியார் முதலில் தன்னுடைய சிஷ்யனான அர்ஜுனனுக்கு இந்த பிரம்ம சிரோஸ்திரத்தை என்ன சொல்லுது, அதனுடைய மந்திரங்களை உபதேசித்தது அர்ஜுனனுக்கு. ஆனால் உன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த வித்தைதனை உன்னுடைய மகனான எனக்கு ஏன் சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடித்தான் அஸ்வத்தாமன். அப்போ இதை எப்படி பிரயோகம் அப்படின்னா, இதை யாராவது பிரயோகப்படுத்தினால் மிக பயங்கரமான விஷயமெல்லாம் நடந்துடும். ஏன்னா இன்னும் சொல்ல போனா, எந்த பூமியில் இந்த அஸ்திரம் விழுகிறதோ 12 வருடம் அந்த இடத்தில் மழை வராது. அது மட்டுமே, ஏன் தன்னுடைய மகனான அஸ்வத்தாமனுக்கு சொல்லித்தரவில்லை என்றால், தன்னுடைய மகனாக இருந்த போதிலும் அஸ்வத்தாமா, நீ என்றுமே தர்ம மார்க்கத்தில் இருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். பாருங்க, பின்னால அதர்மத்தின் படி எவ்வளவு அநியாயம் செய்ய போகிறான் என்பதை துரோணாச்சாரியார் முன்கூட்டியே கணித்திருந்தார். குரு என்றுமே குருதான். உடனே இப்ப துவாரகை போய் யார்? அஸ்வத்தாமன் நேரா பகவான் கிருஷ்ணனை பார்த்து, உன்னுடைய சக்கரம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இப்போ எதுக்கு இந்த சக்கரத்தை கேட்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, வேணா எடுத்துக்கொண்டார் பகவான் கிருஷ்ணன். சக்கரத்தினுடைய மகிமை தெரியாத அஸ்வத்தாமன் தன்னுடைய இடது கையால் அந்த சக்கரத்தை எடுக்க துணிந்தான், எடுக்க முடியவில்லை. வலது கையால் எடுக்க எத்தனைத்தான், வலது கையாலும் எடுக்க முடியவில்லை. 2 கைகளை சேர்த்து தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்த அந்த சக்கரத்தை எடுக்க துணிந்தான், அதனாலும் எடுக்க முடியவில்லை. பாரு, என் பக்கத்திலே இருந்தால் கூட அர்ஜுனன் இதுவரை என்னுடைய சக்கரம் வேண்டும், சங்கம் வேண்டும் என்று இதுவரை கேட்டதில்லை அஸ்வத்தாமன். அது மட்டுமல்ல, என்னுடைய மகனான பிரத்யும்னன் கூட இதுவரை என்னுடைய இந்த சக்கரத்தை எனக்கு கொடு என்று கேட்டதில்லை. எனக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய பலராமன் கேட்டதில்லை. ஏன்னா அஸ்வத்தாமன் எதற்காக இந்த சக்கரத்தை பகவான் கிருஷ்ணனிடம் கேட்டான் என்றால், துஷ்ட புத்தியே இதற்கு காரணம். இன்னும் சொல்ல போனா, பாண்டவர் இவ்வளவு வெற்றிதனை பெற்றதற்கு காரணம் நீயே. யாரு? பகவான் கிருஷ்ணனை பார்த்து. காரணம், நீ இந்த அளவுக்கு பாண்டவர்களுக்கு உதவி செய்கிறாய் என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரமே காரணம். அப்போ அந்த சுதர்சன சக்கரம் மட்டும் என்னிடம் வந்துவிட்டால் பகவான் கிருஷ்ணனால் பாண்டவர்களுக்கு உதவ முடியாது என்று தவறான கணக்கினை அஸ்வத்தாமன் போட்டிருந்தார். ಈಗ கடைசி வரை எதற்காக அந்த சக்கரத்தைனா, அந்த சக்கரத்தை வாங்கி கிருஷ்ணனுடைய போர் புரிந்து பாண்டவர்களை எளிதில் வெல்லிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சக்கரம் விஷயமெல்லாம் முடிஞ்ச உடனே பீமசேனன் தனியாக சென்றிருக்கிறான் என்கின்ற செய்தி கேட்ட உடனே ரதத்தில் ஏறு என்று தர்மராஜனையும் அர்ஜுனனையும்
அந்த ரதத்தில் ஏற்றி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த ரகம் பறந்தது. ஏன்னா மிகப்பெரிய அழிவு நடந்துவிட்டால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பிரம்மசிரோ அஸ்திரத்தினுடைய மகிமை என்ன என்பதனை அறிந்தவன் அர்ஜுனன் மற்றும் அந்த இடத்தில் அஸ்வத்தாமன், அனைத்தும் அறிந்த பகவான் கிருஷ்ணன். இந்த 3 பேரை தவிர அந்த அஸ்திரத்தினுடைய உத்தம குணங்களை பற்றி யாரும் அறிவதற்கு வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணனுடைய ரதத்தில் பூட்டி இருக்கக்கூடிய தேவலோக குதிரைகள் பாருங்க, பீமசேனன் கிளம்பி சில நேரம் ஆன பின் கிளம்பிய ரதம் பீமசேனனை தாண்டி சென்று நின்றது அப்படின்னு எழுதுகிறார்கள். இந்த இடத்தில் அந்த பிரம்மசிரோ அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் பயன்படுத்தினானா, அதற்கு பதில் அஸ்திரமாக அர்ஜுனன் தன் கையில் இருக்கக்கூடிய அஸ்திரத்தை பிரயோகித்தானா, இதனால் என்ன என்ன விளைவுகள் நடந்தது என்ற சுவாரஸ்யமான விஷயத்தை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.